வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு கற்றது மெக் கற்போம் கற்பிப்போம். இந்த வீடியோல we are going to continue the heat exchangers. சரியா? So already 5 parts of the video was completed. So அதில் வர important key points heat exchanger, அதே மாதிரி previous year question TRBல கேட்டது, TNPSC engineering service examination and gate examinationல கூட previous year questions related to heat exchanger இதெல்லாமே டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். ஸோ இந்த வீடியோல வந்து we are going to continue the some remaining gate questions related to heat exchanger அதுதான் பார்க்க போறோம். சரியா? ஸோ வீடியோக்கு போக முன்னாடி இன்னும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் கற்றது மேக் கற்போம் கற்பிப்போம். எங்க வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க. அதே மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஸோ நீங்க இன்னும் வந்து அந்த பழைய வீடியோஸ் எல்லாம் செக் பண்ணேன்னா இக்கன் கோன் செக் இட் அவுட். ஸோ அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல ப்ரொவைட் பண்ணிருக்கேன். ஏன்னா ஆல்ரெடி 5 பார்ட்ஸ் ஆஃப் த வீடியோ வாஸ் கம்ப்ளீட்டட். ஸோ அந்த நீங்க அந்த டஃப்னஸ் லெவல் வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஈஸி லெவலா இருக்கும், அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கும், டஃப்னஸ் லெவலே ஆகும். ஸோ லாஸ்ட் வந்து கேட் எக்ஸாமினேஷன் கொஸ்டின் தான் டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ லெட் ஸ்டார்ட் வித் த ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஸோ வந்து கேட் 2014ல கேட்டது செட் 3. ஸோ லாஸ்ட் இது வந்து இந்த எஃபெக்ட்னஸ் வரை கால்குலேட் பண்ணியிருப்போம், 0.67 அது வரை சால்வ் பண்ணியிருப்போம். ஸோ நீங்க இப்போ இந்த கேட் எக்ஸாமினேஷன் இப்போ கால்குலேட்டர் வந்து கண்டிப்பா வந்து யூஸ் பண்ணு அந்த அலோடு இருக்கும். இப்போ டிஆர்பிக்கெல்லாம் தேவையில்லை அப்படின்னு கேட்டோம்னா, ஸோ டிஆர்பியில் வந்து இப்போ கேட் கொஸ்டின்ஸ் வந்து டேரெக்டா எடுக்கலாம். ஸோ இப்போ நாங்கள் சில கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ கால்குலேட்டர் யூஸ் பண்ணாமல் டேரெக்டாக சால்வ் பண்ணுறதே இருக்கும். மேத்தமெட்டிக்கல் வந்து இப்போ இந்த ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னாலே தெரியும், 50/75 மட்டும் தான் வந்து கேன்சல் பண்ணணும். ஸோ 25 நீங்கள் அடிச்சீங்கன்னா 2/3 0.67 கால்குலேட் பண்ண ஆன்சரே வந்துடும். சரியா? ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் டேரெக்டாக வந்து அங்கேருந்து இங்கே ரிப்பீட் பண்ண நிறைய சான்ஸ் இருக்கும். ஸோ அதனால தான் நம்ம கேட் கொஸ்டின்ஸ் வந்து ஃபோக்கஸ் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கோம். சரியா? இந்த கொஸ்டின் பாருங்க, இப்போ அடுத்து வந்து கேட்டிருக்காங்க. ஸோ டபுள் பைப் கவுண்டர் ஃப்ளோ ஹீட் எக்ஸ்சேஞ்சர் டிரான்ஸ்ஃபர்ஸ் ஹீட் between 2 வாட்டர் ஸ்ட்ரீம்ஸ், டியூப் சைடு வாட்டர் 19 லிட்டர் பெர் செகண்ட் கொடுத்துருக்கு. சரியா? ஸோ வால்யூம் 1 ஃபர்ஸ்ட் வந்து 19 லிட்டர் பை செகண்ட். ஸோ இதில் வந்து நம்ம மீட்டர் கியூப் மாற்றிட்டோம்னா, ஸோ 19 இன்ட்டு 10⁻³ மீட்டர் கியூப் பை செகண்ட் மாற்றிக்கிடலாம். ஸோ ஹீட்டட், ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஃபர்ஸ்ட் டெம்பரேச்சர் 1 வந்து 10 டிகிரி செல்சியஸ், இது எல்லாமே கோல்டு. சரியா? ஸோ TC2 38 டிகிரி செல்சியஸ் வரும். ஸோ அதே மாதிரி செல் சைடு 25 லிட்டர். ஸோ அடுத்த வால்யூம் வந்து 25 அப்போ இன்ட்டு 10⁻³ மீட்டர் கியூப் பை செகண்ட். ஸோ செல் அண்ட் டியூப் அந்த டைப் ஹீட் எக்ஸ்சேஞ்சர் தான் கொடுத்துருக்கு. ஸோ என்டரிங், ஸோ ஹாட் fluid enters at 46 டிகிரி செல்சியஸ் கொடுத்துருக்கு. ஸோ டென்சிட்டி ஆஃப் த வாட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டென்சிட்டி 1000 kg by meter cube. Specific heat CP value is given. So 4186 joule by kilogram Kelvin. ஸோ LMTD வந்து இப்போ கேட்டிருக்கு. சரியா? ஸோ இது எப்படி சால்வ் பண்ணலாம் ஃபர்ஸ்ட்? ஸோ நீங்க நம்மளுக்கு அந்த எனர்ஜி பேலன்ஸ் ஈக்குவேஷன் தெரியும், MCP இன்ட்டு டெல்டா T. ஸோ ஒரு சைடு வந்து ஹாட் ஃப்ளூயிட் வச்சுக்கலாம், இன்னொரு சைடு வந்து கோல்டு ஃப்ளூயிட் எடுத்தீங்கன்னா, ஸோ ரெண்டை ஈக்குவேட் பண்ணிங்கனாலே ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். ஸோ இப்போ மாஸ் வந்து இப்போ தேவை நம்மளுக்கு. ஸோ நம்மளுக்கு ஆனால் இங்கே இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஸோ வால்யூம் வந்து இருக்கு, அதே மாதிரி டென்சிட்டி வேல்யூ இருக்கு. ஸோ இதை வந்து நம்ம மாஸ் வந்து கண்டுபிடிக்க தெரியும். ஸோ மாஸ் ஈக்குவல் டு, சரியா? ஸோ டென்சிட்டினா தெரியும், மாஸ் பை வால்யூம். சரியா? ஸோ இது வந்து மாஸ் வேணும்னா வால்யூம் இன்ட்டு டென்சிட்டி போட்டிங்கன்னா மாஸ் கிடைக்கும். ஸோ இந்த ரிலேஷன் யூஸ் பண்ணி தான் அதை சால்வ் பண்ண போகிறோம். மாஸ் வந்து வேணும்னா ஃபர்ஸ்ட் இதுக்கு, ஸோ கோல்டு ஃப்ளூயிட் 19 இன்ட்டு 10⁻³ இன்ட்டு, ஸோ வால்யூம் வந்து சாரி டென்சிட்டி வந்து 1000 கொடுத்துருக்கு. சரியா? ஸோ இங்க சிபி வந்து ரெண்டு சைடு ஈக்குவல் தான். ஸோ 4186, ஸோ அது கூட கேன்சல் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ டெல்டா T ஃபார் த கோல்டு டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ் எடுத்துக்கங்க. 38 - 10 எடுத்தீங்கன்னா 28 வரும், விச் இஸ் ஈக்குவல் டு இந்த சைடு உள்ள மாஸ் வேணும் நம்மளுக்கு. ஸோ இங்க என்ன கொடுத்துருக்கு? ஸோ 25 இன்ட்டு 10⁻³ இன்ட்டு, ஸோ டென்சிட்டி தான், ஸோ டென்சிட்டி 1000. ஸோ ஹாட் டெம்பரேச்சரோட டிஃபரன்ஸு, ஸோ என்ட்ரன்ஸ் 46ல வருது. ஸோ எக்ஸிட் இதோட கம்மியாக தான் இருக்கும், TH2. ஸோ இதை சால்வ் பண்ணீங்கன்னா, ஸோ 10⁻³ 1000 கேன்சல் ஆயிரும். ஸோ 19 இன்ட்டு 28 ஈக்குவல் டு 25 இன்ட்டு 46 - TH2. ஸோ இது வந்து கேல்குலேட்டர் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணுற மாதிரி வருது. ஸோ சால்வ் பண்ணீங்கன்னா TH2 வேல்யூ வில் பி 24.72 டிகிரி செல்சியஸ் வரும். ஹாட் டெம்பரேச்சர் எக்ஸிட் வந்து 24.72 டிகிரி செல்சியஸ். ஸோ இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஸோ ஹாட் ஃப்ளூயிட் சாரி LMTD வந்து கேட்டிருக்கு. சரியா? ஸோ கவுண்டர் ஃப்ளோ ஹீட் எக்ஸ்சேஞ்சர், ஸோ LMTD வந்து கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம டயக்ராம்ல இருந்து இப்போ நீங்க டிரா பண்ண வேண்டியதான். ஸோ இப்போ எப்படி வரும்? ஸோ θ1 θ2
ஸோ கவுண்டர் ஃப்ளோ தான் கொடுத்துருக்கு இல்லையா. ஸோ டயக்ராம் இந்த மாதிரி வரும். ஸோ டெம்பரேச்சர் நீங்கள் எடுத்தீங்கன்னா ஸோ ஹாட் ஃப்ளூயிட் 46 என்ட்ரன்ஸு. ஸோ இப்போ எக்ஸிட் வந்து 24.2. ஸோ அப்ராக்ஸா 25 வச்சுக்கோங்க. ஸோ கோல்டு ஃப்ளூயிட் என்ட்ரன்ஸ் வந்து 10, எக்ஸிட் வந்து 38. ஸோ தீட்டா 1 எடுத்தீங்கன்னா இப்போ எவ்வளோ வரும், 8 வருது. தீட்டா 1 ஈக்குவல் டு 8, தீட்டா 2 எடுத்தீங்கன்னா 15 அப்ராக்ஸியா. ஸோ எல்எம்டிடி ஸோ ஃபார்முலாவில் யூஸ் பண்ண வேண்டியதான் சரியா. ஸோ தீட்டா 1 மைனஸ் தீட்டா 2 டிவைடட் பை ln ஆஃப் தீட்டா 1 பை தீட்டா 2. ஸோ தீட்டா 1 ஸோ இது ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் எடுத்துக்கிட வேண்டியதான். ஸோ 50. ஸோ இந்த சைடு வந்து என்ன இருக்கு, 8 வரும் சரியா. ஸோ 15 and 8. ஸோ ln ஆஃப் 15 by 8 அது போட்டிங்கன்னா எல்எம்டிடி வேல்யூ ஸோ யூ வில் கெட் அரௌண்ட் 11 டிகிரி செல்சியஸ் வரும் சரியா. அரௌண்ட் 11 வரும். ஸோ எல்லாமே கால்குலேட் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணுறது தான். ஸோ அப்ராக்ஸா 11 டிகிரி செல்சியஸ் வரும். அதனால் சால்வ் பண்ணி பாருங்க சரியா. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் அகைன் 2015ல கேட்டது கேட் கொஸ்டின். இதுவும் 2 மார்க் கொஸ்டின் தான். ஸோ பேலன்ஸ்டு கவுண்டர் ஃப்ளோ ஹீட் எக்ஸ்சேஞ்சர் ஹேஸ் ஏ சர்ஃபேஸ் ஏரியா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஏ வேல்யூ இஸ் கிவன் 20, ஓவரால் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் கோஎஃபிஷியன்ட் யூ வேல்யூ இஸ் கிவன், சிபி கொடுத்தாச்சு, என்டரிங் ஸோ எம் வேல்யூ கொடுத்துருக்கு 0.4. ஸோ 280 கெல்வின். ஸோ இது வந்து is to be preheated by the air. ஸோ அப்போ cold temperature entrance TC1 வந்து கொடுத்துருக்காங்க 280 is to be preheated by the air leaving the system 0.4 kg by second and 300 degree Celsius and 300 K. ஸோ preheat பண்ணி leaving ஸோ TH வந்து கொடுத்தாச்சு சரியா. ஸோ 300 கெல்வின் வந்து கொடுத்துருக்காங்க. அவுட்லெட் டெம்பரேச்சர் ப்ரீஹீட்டட் ஏருக்கு வந்து இப்போ என்னன்னு கேட்டிருக்கு. ஸோ டிசி அவுட்லெட் வேணும், TC2 கால்குலேட் பண்ணணும். ஸோ Q ஃபார்முலா தெரியும், ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் UA டெல்டா T M which is equal to MCP into TC0, அதாவது அவுட்லெட் மைனஸ் TC1 இன்லெட். ஸோ U வேல்யூ வந்து கொடுத்துருக்கு. ஸோ 20, ஏரியா இஸ் கிவன் அகெயின் 20. ஸோ இப்போ டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ், ஸோ டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ் வந்து 300 மைனஸ் ஸோ இதோட கோல்டு தான் அவுட்லெட் வரும். ஸோ TC2 which is equal to ஸோ யுவர் M into CP வேல்யூ. ஸோ M into CP வேல்யூ இப்போ எவ்வளோ கொடுத்துருக்கு, 0.4 into CP வேல்யூ 1000 சரியா. ஸோ 0.4 into 1000 into TC2 minus inlet 280. ஸோ இதை சால்வ் பண்ணினா யூ வில் கெட் த TC2 டைரக்ட்லி. ஸோ டைரக்டாக வந்து கால்குலேட் பண்ணுற மாதிரி தான் வரும். ஸோ இங்கே 20 into 20 400. ஸோ இங்கே 0.4 into 1000 போட்டிங்கனாலும் 400 தான் வருது. ஸோ டைரக்டாக கேன்சல் பண்ணிடலாம் 400 400. ஸோ 300 minus TC2 which is equal to TC2 minus 280. ஸோ இதை சால்வ் பண்ணோம்னா ஸோ 2 into TC2 which is equal to 580 வரும் சரியா. ஸோ TC2 will be 290 டிகிரி செல்சியஸ் வருது. 290 is the answer, 290. ஸோ இதுக்கு வந்து இப்போ கால்குலேட்டர் தேவைப்படலை. ஒன்லி திங் இந்த லாஜிக் தான் நம்ம அப்ளை பண்ணணும். ஸோ UA டெல்டா T M which is equal to MCP TC2 minus TC1. ஸோ இங்கே LMTD மீன் டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ் தான் போடுவோம் சரியா. ஸோ இங்கே நம்ம வந்து TH1க்கும் ஸோ அதே மாதிரி இங்கே TC ஸோ மேக்ஸிமம் அதாவது இந்த லெஃப்ட் சைடு கவுண்டர் ஃப்ளோ ஹீட் எக்ஸ்சேஞ்சர் டயக்ராமில் போட்டுருப்போம் இல்லையா. ஸோ லெஃப்ட் சைடில் வரும். ஸோ அந்த டிஃபரன்ஸ் தான் எடுத்திருக்கோம். 300 மைனஸ் அந்த TC2 வேல்யூ தெரியாத அன்னோன் அப்படியே வச்சிருக்கோம். MCP கொடுத்துட்டாங்க. ஸோ எனர்ஜி பேலன்ஸ் ஈக்குவேஷன் வந்து எடுத்திருக்கோம். கோல்டு டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ் ஸோ எல்லாமே ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஈக்குவலாக தான் இருக்கும் Qக்கு. ஸோ அதை சால்வ் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் த TC2 290 டிகிரி செல்சியஸ் தான் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் 2016. ஸோ இதில் கேட்டில் கேட்டது தான். ஸோ கன்சிடர் எ பேரலல் ஃப்ளோ ஹீட் எக்ஸ்சேஞ்சர். ஸோ வித் த ஏரியா AP கவுண்டர் ஃப்ளோ இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ பேரலல் ஃப்ளோ ஃபர்ஸ்ட். ஸோ பேரலல் ஃப்ளோ டயக்ராம் இந்த மாதிரி வரும். டெம்பரேச்சர் ஸோ இங்கே வந்து இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி இருக்கும். இங்கே TH1 ஸோ TH1 TH2 TC2 TC1 வரும். இந்த டிஃபரன்ஸ் எடுத்தோம்னா θ1 கிடைக்கும். ஸோ இங்கே எடுத்தீங்கன்னா θ2. ஸோ பேரலல் ஃப்ளோக்குனால AP வச்சிருக்கோம். கவுண்டர் ஃப்ளோருக்கு வந்து C. இன் போத் ஹீட் எக்ஸ்சேஞ்சர் the hot stream flowing.
ஸோ ஹாட் ஃப்ளோக்கு வந்து இப்போ கொடுத்துட்டாங்க. ஹாட் ஸ்ட்ரீம்க்கு வந்து எம் வேல்யூ. ஸோ எம்ஹெச் ஈக்குவல் டு 1 kg/s. கூல்ஸ் ஃப்ரம் 80 டிகிரி செல்சியஸ் டு 50 டிகிரி செல்சியஸ். சரியா? ஸோ 80ல இருந்து 50க்கு வந்து கம்மியாகுது. ஸோ ஹாட் ஃப்ளூயிட் இஸ் 80 ஸ்டார்டிங், எண்ட் வந்து 50. ஸ்டார்டிங் இன்க்ரீஸ், ஃபைனல் எண்டிங்னா ஹாட் ஃப்ளூயிடுக்கு வரும். இல்லையா? ஸோ ஃபார் த கோல்டு ஸ்டீம் இன் போத் த ஹீட் எக்ஸ்சேஞ்சர், ஸோ த ஃப்ளோ ரேட் அது வந்து கொடுத்துருக்கு. அந்த இன்லெட் டெம்பரேச்சர் ஆர், ஸோ கோல்டுக்கு வந்து இப்போ எம்சி கொடுத்துருக்காங்க. ஸோ 2 kg/s. அதே மாதிரி இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா இன்லெட் டெம்பரேச்சர், கோல்டு ஃப்ளூயிடோட இன்லெட் டெம்பரேச்சர் 10 டிகிரி செல்சியஸ் கொடுத்துருக்கு. Both hot and cold steams in both the heat exchanger are the same fluid. ஒரே fluid தான் கொடுத்திருக்கு. Also the both heat exchanger have the same overall heat transfer coefficient. So U also same தான் கொடுத்திருக்காங்க. சரியா? So இப்போ இதுக்கு LMTD எடுத்தீங்கன்னா, சாரி θ1 வேல்யூ எடுத்தீங்கன்னா என்ன வரும்? 70 டிகிரி செல்சியஸ் இந்த சைடு கிடைக்கும். சரியா? ஸோ இப்போ நம்மளுக்கு 50 தெரியும். சரியா? பட் TC2 வேல்யூ தெரியாது. ஸோ ஃபர்ஸ்ட் TC2 வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். ஸோ நம்மளுக்கு MCP, ஸோ டெல்டா டி, ஸோ ஹாட் ஃப்ளூயிட் வந்து ஈக்குவல் டு கோல்டு ஃப்ளூயிட் பண்ணிங்கன்னா ஸோ உங்களுக்கு ஆன்சர் வந்து கிடைக்கும். TC2 கிடைக்கும். அது மட்டும் தான் அன்னொன்று. ஸோ எம்சிபி, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இப்போ ஹாட் ஃப்ளூயிடுக்கு எடுத்தீங்கன்னா 1 இன்ட்டு ஸோ சிபிஹெச். சரியா? ஸோ சிபி வேல்யூ வந்து இப்போ ஈக்குவல்னு கொடுத்தாச்சு. சரியா? ஸோ சிபி வந்து நீங்கள் போட்டிங்கன்னா அதே தான் வரப்போகுது. ஸோ டெம்பரேச்சர் ஃபார் த ஹாட் 80 - 50 போட்டிங்கன்னா 30 டிகிரி செல்சியஸ். ஸோ இந்த இடத்துல எடுத்தீங்கன்னா மாஸ் வந்து 2 இன்ட்டு சிபி வேல்யூ அதே தான். ஏன்னா இப்போ ஒரே ஃப்ளூயிட் தான் கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ சிபி வந்து ஒரே ஃப்ளூயிடும் கொடுத்தாச்சு. ஹாட் அண்ட் கோல்டு வந்து ரெண்டுமே சேம் தான். ஸோ சிபி வேல்யூ சேஞ்ச் ஆக போகிறது கிடையாது. ஸோ கோல்டு டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ் என்ன வரும்? 50, சாரி எக்ஸிட் வந்து இப்போ அதிகமாக வரும் இல்லையா? ஸோ TC2 - TC1 போடணும். ஸோ TC2 - அப்போ 10 போடணும். ஸோ சிபி கேன்சல் ஆயிடுது. ஸோ 30/2 15 வந்துடும். ஸோ 15 ஈக்குவல் டு TC2 - 10. ஸோ TC2 ஈக்குவல் டு 25 டிகிரி செல்சியஸ் வரும். ஸோ இங்கே வந்து 25. ஸோ இங்கே டிஃபரன்ஸ் எடுத்தீங்கன்னா θ2 எவ்வளோதான் வரும்? 25 வருது. சரியா? ஸோ TC2 ஆல்சோ 25, யுவர் θ2 ஆல்சோ 25 டிகிரி செல்சியஸ். ஸோ இப்போ இதில் வந்து என்ன கால்குலேட் பண்ணலாம்? ஸோ நீங்கள் LMTD கால்குலேட் பண்ணலாம். θm, ஸோ அதான் வந்து LMTD கால்குலேட் பண்ணியிருப்போம். θ1 - θ2 டிவைடட் பை ln ஆஃப் θ1 டிவைடட் பை θ2. ஸோ θ1 தெரியும் 70 25. ஸோ 70 25னா 45 divided by ln of 70/25. So இதை போட்டிங்கன்னா you will get the answer 43.7 degree Celsius வரும். சரியா? 43.7 degree Celsius. சரி. ஸோ இப்போ கொஸ்டின்ல இப்போ என்ன கொடுத்துருக்காங்க? இப்போ நம்மளுக்கு வந்து ஸோ இது வந்து இப்போ நம்ம பேரலல் ஃப்ளோ தான் செய்கிறோம். சரியா? ஸோ இதே மாதிரி வந்து நீங்கள் டயக்ராம், ஸோ கவுண்டர் ஃப்ளோக்கு வந்து எடுத்து பாருங்க. அதுக்கு வந்து LMTD வேல்யூ இப்போ கால்குலேட் பண்ணணும். ஸோ இது வந்து பேரலல் ஃப்ளோக்குள்ள LMTD வேல்யூ. ஸோ கவுண்டர் ஃப்ளோ டயக்ராம் வந்து எடுத்தீங்கன்னா ஸோ ரெண்டு பேரலல் லைன் வரும் இல்லையா? ஸோ என்ட்ரன்ஸ் வந்து 80, ஸோ இங்கே எக்ஸிட் வந்து 50, ஸோ இங்கே என்ட்ரன்ஸ் வந்து 10, ஸோ இங்கே வந்து 25 எக்ஸிட். ஸோ இங்கே θ1 எடுத்தீங்கன்னா இப்போ எவ்வளோ வரும்? 55 வருது. ஸோ இங்கே θ2 எடுத்தீங்கன்னா 40 வரும். ஸோ இதுல இருந்து நீங்கள் LMTD கவுண்டர் ஃப்ளோக்கு எடுத்தீங்கன்னா ஸோ இங்கே θ1 - θ2 டிவைடட் பை ln ஆஃப் θ1 டிவைடட் பை θ2 இதை போட்டிங்கன்னா 47 டிகிரி செல்சியஸ் வரும். ஏன்னா சால்வ் பண்ணி பாருங்க 47 வரும். 55 - 40 டிவைடட் பை ln ஆஃப் 50/5 40. ஸோ 47 டிகிரி செல்சியஸ் வரும். சரியா? ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து ஃபார்முலா தெரியும். ஸோ UA, சரியா? ஸோ கவுண்டர் ஃப்ளோக்கு எடுத்தீங்கன்னா ஸோ தீட்டா, அதாவது இது LMTD ஃபார் த கவுண்டர் ஃப்ளோ விச் இஸ் ஈக்குவல் டு UA ஃபார் த பேரலல் ஃப்ளோக்குள்ளது, LMTD ஃபார் த பேரலல் ஃப்ளோ. ஸோ U வந்து சேம்னு கொடுத்தாச்சு, கேன்சல் தான். ஸோ இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா AP/AC கேட்டிருக்கு. சரியா? ஸோ நீங்கள் LMTD ஆஃப் த கோல்டு, ஸோ θmc டிவைடட் பை θm, சாரி ஸோ AP/AC தானே? ஓகே. ஸோ θmc டிவைடட் பை θmp இது வந்து வரும். ஸோ இப்போ கொஸ்டின்ல அதானே கேட்டிருக்கு AP/AC. ஓகே. ஸோ இது ரிவர்ஸில் கேட்டிருக்கு. ஸோ அப்போ θmp டிவைடட் பை θmc. ஸோ எல்லா வேல்யூமே நம்மளுக்கு தெரியும்.
அதை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிருங்க. ஸோ யூ வில் கெட் த ஆன்சர் as 0.927. சரியா? ஸோ இது வந்து ஃபுல்லாக கால்குலேட்டர் யூஸ் பண்ணி தான் சால்வ் பண்ணுற மாதிரி வருது. 2016 2 மார்க் கொஸ்டின். சரியா? ஸோ கான்செப்ட் மட்டும் தெரியணும், மற்ற எல்லாமே சால்வ் பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட் again கவுண்டர் ஃப்ளோ ஹீட் எக்ஸ்சேஞ்சர் கொஸ்டின் கொடுத்துருக்கு. வாட்டர் இஸ் ஹீட்டட் அட் த ரேட் ஆஃப். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து மாஸ் எம் வேல்யூ கொடுத்தாச்சு 1.5 kg by second. ஸோ ஃப்ரம் த டெம்பரேச்சர் TC1 வேல்யூ ஸ்டார்டிங் வந்து 40 டிகிரி செல்சியஸ் டு த TC2 வேல்யூ அவுட்லெட் வந்து 80 டிகிரி செல்சியஸ் பை த ஆயில் என்டரிங். ஸோ ஆயில்ங்கிறது தான் ஹாட். ஸோ 120 டிகிரி செல்சியஸ் கொடுத்துருக்கு. அதே மாதிரி லீவிங் வந்து 60 டிகிரி செல்சியஸ். ஸ்பெசிபிக் ஹீட் ஆஃப் த வாட்டர் அண்ட் ஆயில். ஸோ ஸ்பெசிபிக் ஹீட்டுங்கிறது நம்மளுக்கு தெரியும் சிபி வேல்யூ. சிபி வேல்யூ ஆஃப் த யுவர் கோல்டு ஃப்ளூயிட் வாட்டருக்கு வந்து 4.2 into 10 power 3. ஸோ சிபி வேல்யூ ஆஃப் த ஹாட் ஃப்ளூயிட் ஆயிலுக்கு வந்து 2 into 10 power 3. ஓவரால் ஹீட் டிரான்ஸ்ஃபர் கோஎஃபிஷியன்ட் 400. ஹீட் டிரான்ஸ்ஃபர் சர்ஃபேஸ் ஏரியா வந்து கேட்டிருக்கு. ஏ வேல்யூ வந்து இப்போ கேட்டிருக்காங்க, மீட்டர் ஸ்கொயர்ல வேணும். ஸோ கவுண்டர் ஃப்ளோ ஹீட் எக்ஸ்சேஞ்சர் கொடுத்துருக்கு. சரியா? ஸோ கவுண்டர் ஃப்ளோ ஹீட் எக்ஸ்சேஞ்சர். ஸோ டயக்ராம் இந்த மாதிரி வரும். கவுண்டர் ஃப்ளோ என்ட்ரன்ஸ் எக்ஸிட். ஸோ ஸ்டார்டிங்ல வந்து TH1. ஸோ TH1 வந்து 120, TH2 60, TC1 40, இங்க வந்து 80. ஸோ இங்க டிஃபரன்ஸ் எடுத்தீங்கன்னா இங்க 20 கிடைக்குது. ஸோ இங்க வந்து 40. சரியா? ஸோ θ1 20, சாரி 40, θ2 20. ஸோ இதுல இருந்து LMTD கால்குலேட் பண்ணீங்கன்னா ஸோ 40 minus 20 20 divided by ln of 2 வருமா? ஸோ 0.6 சம்திங் வந்துச்சு இல்லையா? நேற்று LN of 2 கூட பார்த்துருந்தோம். ஸோ சால்வ் பண்ணீங்கன்னா என்ன வரும்னா 28.85 வரும். ஸோ LMTD வேல்யூ 28.85. ஸோ இதுல இருந்து நம்ம ஹீட் டிரான்ஸ்ஃபர் ஃபார்முலா தெரியும் இல்லையா? MCP into del T ஃபர்ஸ்ட் கால்குலேட் பண்ணுங்க. யூ கேன் ஈக்குவேட் வித் த யுவர் UA into டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ். LMTD போட்டீங்கன்னா ஆன்சர் கிடைக்கும். அவ்வளவுதான். சரியா? ஸோ M வேல்யூ வந்து இப்போ கொடுத்துருந்துச்சு 1.5. So 1.5 into CP value 4.2 into 10 power 3. Yeah, so 4.2 into 10 power 3. So cold fluid. அதான் எடுத்துருக்கோம். சரியா? So if the temperature difference. So temperature difference will be 40. So 40 which is equal to your U value. So U is given as 400. So 400 into A into LMTD 28.85. So இதை ஈக்குவேட் பண்ணீங்கன்னா you will calculate the A value. ஆன்சர் வந்து 21.84 மீட்டர் ஸ்கொயர் வரும். என்ன சால்வ் பண்ணி பாருங்க. So சால்வ் பண்ணுங்க. So you will get the answer as 21.84. So M into CP. So water is heated at the rate of 1.5. So cold fluid தான் மாஸ் கொடுத்திருந்தாங்க. So MCP வந்து நம்ம அதுக்கு எடுத்துருப்போம். M into CP. So 21.84 வரும். So இந்த கொஸ்டினோட வந்து ஹீட் எக்ஸ்சேஞ்சர்ஸ் ஸோ ஃபுல்லாவே கம்ப்ளீட் ஆயிருச்சு. So thank you for your valuable time. We will meet in the next video. So don't forget to subscribe our channel. கற்றது மேக் கற்போம் கற்பிப்போம். Thank you.